ரொம்ப போர் அடிச்சுட்டே இருக்கு. ஸ்கூல் வேற லீவ் விட்டாங்க. ஸ்கூல் வச்சாலும் எரிச்சலா தான் இருக்கு, லீவ் விட்டாலும் எரிச்சலா தான் இருக்கு. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போலாம்ல இன்னைக்கு வெளியா? சித்தி வரட்டும், சித்தி கிட்ட காட்டு. இன்னைக்கு எங்கேயாச்சும் கண்டிப்பா வெளியே போயிடணும். வீட்டிலே கிடக்க எரிச்சலா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டுக்காவது கூட்டிட்டு போக சொல்லணும். அங்க போய் நல்லா சாப்பிடணும் இன்னைக்கு ஃபுல்லா. ஆமா, நான் சொன்னோன்னு அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க பாரு. இந்த தீபி வந்து என்னெல்லாம் சொல்ல போறாளோ தெரியல. எப்படி நானும் கடைசியில அவ பேச்சு தான் இங்க நிக்கும். என் பேச்செல்லாம் யாருமே கேட்கவே மாட்டாங்க. தேவையில்லாம நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கேன். உமாடி, நீ இங்க தான் இருக்கியோ? எப்ப நீ தூங்கி எஞ்ச? சீக்கிரமாவே எஞ்சிட்டியோ? ஏன், என்னாச்சு திடீர்னு வந்து கேட்டுட்டு இருக்க? நான் எப்பவும் போலதான் எஞ்சேன். நான் டீலாம் குடிச்சாச்சு. அதுக்கு இல்ல, இன்னைக்கு லீவ் தானே, இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி இருக்கலாம்ல. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு எப்படி நல்லா தூக்கம் வருதுன்னே தெரியவே மாட்டேங்குது பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் நான் அந்த கட்டிலே புரண்டு புரண்டு படுத்துட்டே இருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட எனக்கு தூக்கமே வரல காணல. அப்புறமா தான் ஏஞ்சேன். ஓ அப்படியா? ஆனா எனக்கு நல்லா தூக்கம் வரும் தெரியுமா? ஆனா முக்காவாசி தூக்கம் எப்போ வரும் தெரியுமா? ஸ்கூல் போகணும்னு நிக்கல தான் வரும். ஆமா, நீ ஸ்கூலுக்கு போனாலும் தூங்க தான் செய்வ, ஸ்கூல் இல்லைனாலும் தூங்க தான் செய்வ. உன் கதையெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத என்ன? இப்ப நான் உன்கிட்ட ஒழுங்கா சிரிச்சு தானே பேசிட்டு இருக்கேன். நீ மட்டும் எதுக்கு உருண்டு பேசிட்டு இருக்க என்கிட்ட? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு என்ன என்கிட்ட வந்து சிரிச்செல்லாம் பேசிட்டு இருக்க? அப்போ உன்கிட்ட நான் சிரிச்சு பேசக்கூடாது அப்படித்தானே? நான் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னு பார்த்தனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்க. சரி, நான் இன்னும் உன்கிட்ட ஒழுங்காவே பேசல சரியா? சிரிச்சு கூட பேச மாட்டேன் இனிமே. சரி சரி, பேசு பேசு. நான் ஒன்னும் நினைக்கலப்பா. அம்மா, நான் என்ன சொன்னாலும் தப்பியோ? நீ என்ன சொன்னாலும்ல நான் கேட்கவே மாட்டேன். என் குழந்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ ஏதாவது சொல்லு, அது எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் ஓகே சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அப்ப வீடு, உன்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், சும்மா இருக்கிறது ஒண்ணுதான். அம்மா, சித்தி பத்தி என்ன? இல்லையே, பார்க்கலையே. நானே டீ குடிக்கலான்னு வந்தேன். எங்க போனாங்க எங்க அம்மா? தெரியல எங்க போனாங்கன்ட்டு. நீ வேணா கூப்பிட்டுக்கோ. அம்மா, எனக்கு ஒரு டீ. சரி, இவகிட்ட நைஸா கேட்டு பாப்போம். இவ ஓகேன்னு சொன்னா அழகா போயிடலாம்ல இன்னைக்கு வெளியா? தீபி, சொல்லு சொல்லு குமாரி, என்னாச்சு? உனக்கு ஒரு டீ வேணுமோ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் காலையில குடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. இல்ல, உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன் பாத்துக்கோ. நீ சரின்னு சொல்லுவியா? அப்படி சொன்னாதானே தெரியும். நீ ஏதாச்சும் சொன்னாதான் நான் சரி இல்லைன்னு சொல்ல முடியும். ஓ, மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்துட்டு பேசினா எனக்கு இப்படி புரியுமா? என்னன்னு சொல்லு. அது இல்ல, இன்னைக்கு நமக்கு லீவு தானே? ஆமா, லீவு தான். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு இல்ல, இன்னைக்கு லீவ்ல நம்ம சும்மா தானே இருக்கோம் வீட்லயே. ஆமா, இன்னைக்கு வீட்லயே நம்ம சும்மா தான் இருக்க போறோம். மதியானத்துக்கு மேல நல்லா படுத்து தூங்கிடுவோம் சரியா? அழகா இருக்கும். ஆமா, போய் நீயே தூங்கு. எப்ப பார்த்தாலும் தூங்கு மூஞ்சி மாதிரியே பேசிக்கிட்டு. இங்க பாரு, நம்ம நம்ம கொஞ்சம் கரெக்டாம சொல்றியா? எரிச்சலா இருக்கு. அது இல்ல தீபி, நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளிய எங்காச்சும் போமா மதியான சாப்பாட்டுக்கு? வெளியே போலாமா? ஐ ஜாலி. உன்கிட்ட யாரு சொன்னா? எங்க அம்மா சொன்னாங்களோ? பாட்டில உன்கிட்ட தான் எங்க அம்மா நல்லா பேசுறாங்க. என்கிட்ட சொல்ல கூட இல்ல பத்தியா? இருக்கட்டும், இன்னைக்கு வரட்டும், நான் கேட்க. லூசு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் பாத்துக்கோ. அப்படியா? அப்ப உன்கிட்ட யார் சொன்னா? சித்தப்பா சொன்னாங்களோ? பாட்டில இந்த வீட்ல எனக்கு யாருக்குமே என்ன பிடிக்கவே இல்ல. அதான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டே இருக்காங்க. என்கிட்ட எதுவுமே சொல்ல பாத்தில நீ. லூசு, இந்த விஷயம் சித்தப்பா கூட தெரியாது பாத்துக்கோ. சித்தப்பாக்கும் தெரியாதா? அப்புறம் வந்து யார் சொன்னா? பாட்டிமா சொன்னாங்களோ? பாட்டிமாக்கும் இந்த விஷயம் தெரியாது பாத்துக்கோ. லூசு, அப்ப வேற யாருக்கு தான் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உமாரி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? சொல்லு. இந்த வீட்ல எல்லாரும் என்னதான் லூசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரிஜினல் லூசே நீதான். ஓஹோ, அப்போ என்ன நீ லூசுங்கறியோ? ஆமா, பின்ன என்னன்னு சொல்லாம இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கா? என்ன விஷயம்னு சொல்லு. உன்கிட்ட யாரு சொன்னான்னு சொல்லு. யாருமே என்கிட்ட சொல்ல கிடையாது சரியா? நானா தான் முடிவெடுத்தேன். நம்ம இன்னைக்கு போமா? நம்ம சித்தி கிட்ட காப்போமா? சித்தி ஓகே சொன்னா நம்ம உடனே கிளம்பிடலாம்ல. அதுக்கு தான் நான் உன்கிட்ட காட்டு இருக்கேன் பாத்துக்கோ. ஓ, இது உன்னோட பிளானோ? சரி சரி, பாப்போம். அதான் பார்த்தேன் முட்டை கண்ணி. எப்படின்னா நான் என்ன சொன்னாலும் அவ ஓகே சொல்ல போறதே கிடையாது. அதான் நல்லா தெரியுமே இவளை பத்தி. இவகிட்ட கேட்டதே தப்புதான். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தான். மூஞ்சி பேரு அழகு போல இருந்து கேட்டுட்டு இப்ப எப்படி வந்து சொல்லிட்டு இருக்கான்ட்டு மண்டே பாரு. வரட்டும் வரட்டும், இனிமே ஏதாச்சும் கேப்பல்ல அப்ப இருக்கு இவளுக்கு. நம்ம ஏதாவது சொன்னா மட்டும் உடனே ஓகே இல்ல ஓகே இல்லன்னு சொல்லிடுவா. அவ மட்டும் ஏதாவது கேட்கணும்னா
போடி. பூமாரி உனக்கு வேணுமா? சித்தி காலையில நான் சாப்பிட்டா சித்தி. அப்புறமா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பாடு என்னது காலையில? அதானே பார்த்தேன். பசிக்கையில தான் வந்து கேக்குறது. கொஞ்சம் முன்னாடியே என்ன வேணும் எது வேணும்னு சொல்றது கிடையாது. அவசர அவசரமா நிக்கிறதுக்கு இது என்ன ஹோட்டலா? உடனே எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னன்னு பார்த்து எடுத்துட்டு வர்றேன். சரியா போச்சு. இன்னைக்கு நம்ம போன மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு. சித்தி கிட்ட கேட்டா எப்படியாச்சும் விடுவாங்கன்னு பார்த்தேன். சித்தி இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஏன் நீ எப்படி சொல்ற எங்க அம்மா உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்கன்ட்டு? எதை வச்சு சொல்றியா நீ? ஆமா, உனக்கு சித்தி மூஞ்ச பார்த்தாலே தெரியல. எனக்கு ரொம்ப கோவமாவே இருக்காங்க. அதனால நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க பாரு. அப்படியா? அப்ப நான் சொன்னா கேட்பாங்கல்ல? நான் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. நீ சொன்னா யாராச்சும் கேட்பாங்களா என்ன? ஓ, அப்படி சொல்றியா நீ? நீ சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் சொன்னா எங்க அம்மா கண்டிப்பா கேட்பாங்க. தெரியுமா உனக்கு? ஓ, அப்படியா? சரி, உனக்கு ஒரு பெட் வைக்கட்டானா? நீ எனக்கு பெட் வைக்க போறியோ? என்ன பெட் வைக்க போற? சப்போஸ் சித்தி உன் பேச்ச கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு கண்ணாடி பெண்ணை நான் வச்சிருந்தேன்ல, அந்த பெண்ணை நீ வச்சுக்கோ. அது எனக்கு வேணவே வேணாம். அப்படி சப்போஸ் கேட்கலன்னு வச்சுக்கோயேன், ஒரு பென்சில் நீ வச்சிருந்தீல, அந்த ஒரு மாதிரியா புச்சு புச்சுன்ட்டு இருக்கும்ல, அந்த பென்சில் எனக்கு கொடுப்பியா? அடேங்கப்பா, நல்ல கதையா இருக்க. அதெல்லாம் நான் தர மாட்டேன் பாத்துக்கோ. எங்க அம்மா என் பேச்ச கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ அந்த பேனை எனக்கு தந்துடணும். அப்படி எங்க அம்மா என் பேச்ச கேட்கலன்னு வையா, நீ எதுவுமே என்ன சொல்லக்கூடாது. அப்படின்னா ஓகே. அடடே, ஆஹா, சரி சரி, ஆள பாரு, ஓடிடு பாத்துக்கோ. நீ மட்டும் எதுவும் பெட் வைக்க மாட்டியா? நான் மட்டும் வந்துட்டு வைக்கணுமோ? அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நான் வீட்ல இருந்துக்கிறேன். வேணாட்டி போ. சரியான ஆளாதான் இருக்கா. அவளுக்கு மட்டும் தேவைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறா என் பேனா வாங்கணும்ட்டு. குமாரி, சாப்பிடுறியா? சித்தி, அது என்ன வச்சிருக்கீங்க கையில? நூடுல்ஸ் தான் வச்சிருக்கேன். ஆத்திர அவசரத்துக்கு அதானே செய்ய முடியும். சித்தி, இன்னைக்கு நூடுல்ஸா? ஐயோ போங்க சித்தி, எரிச்சலா வந்துட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதே தான் தர்றீங்க பாத்துக்கோங்க. என்னது குமாரி, எப்பவும் நூடுல்ஸ்லாம் ஆண்டி தானே நிப்பா. இன்னைக்கு என்னாச்சு? அம்மா கிட்ட எப்படி சண்டை போட்டு இருக்கா என்னன்னு தெரியலையே. ஏய், நூடுல்ஸ்லாம் நீ உயிரா தானே சாப்பிடுவ. இன்னைக்கு என்னாச்சு திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? யாருக்கு வேண்டாமா நூடுல்ஸ்? வேற யாருக்கு? பூமாரிக்கு தான் வேணாமா. அவளுக்கு நூடுல்ஸ்னா போதும் தானே. இன்னைக்கு என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா? பூமாரி, உனக்கு நூடுல்ஸ் நல்லா பிடிக்கும் தானே. இன்னைக்கு என்ன திடீர்னு வேணாம்னு சொல்ற? நூடுல்ஸ்னா எனக்கு பிடிக்கும் தான், ஆனா இன்னைக்கு எனக்கு வேணாம். எனக்கு எரிச்சலா வந்துட்டே இருக்கு. எனக்கு வேற ஏதாச்சும் புதுசா சாப்பிடணும் போல இருக்கு. புதுசானா வேற என்ன சாப்பிடணும்? புதுசா சாப்பிடணும்னா பேசாம இன்னைக்கு வெளியே போயிடலாமா அஞ்சலி? எப்படி? சரியான ஆளுதான் அந்த பூமாரி. எப்படி காரியத்தை சாதிச்சிட்டு இருக்கா, எதுவுமே சொல்லாம. இதே என் வயல நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனா இவ நாசுக்கா எப்படி வேலையை சாதிச்சிட்டா அப்படிங்கிறியோ? எனக்கும் மைண்ட் ஒரே எரிச்சலா தான் இருக்கு. பேசாம வெளியே போனா நல்லதுதான். என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு ஓகேவா? பார்க்கலாம். தீபிக்கு ஓகே இல்ல போலையா? அப்ப தீபி வேணா வீட்ல இருக்கட்டுமா? எம்மா, உடனே வந்துருவியா நீ? நான் மட்டும் வீட்ல இருந்துகிட்டு ஆள பாரு. நானும் வருவேன் பாத்துக்கோ. எனக்கு அந்த அளவுக்கு வெளிய போக நல்லா இஷ்டம் இல்லதான். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்களான்ட்டு வர்றேன் பாத்துக்கோ. ஓஹோ, உனக்கு வெளிய போக இஷ்டம் இல்லையா? பூமாரி, அப்ப ஒண்ணு பண்றியா? நீ வேணா பெட்ரூம்ல படுத்து தூங்கிக்கோ. என்ன, நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறமா சித்தி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானும் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டாங்க. நீ வீட்ல இருந்துக்கோ, சரியா? மீட்டர் இருக்கியோ? நான் தான் பிளானே போட்டேன். வந்துருவியா கெடுக்கிறதுக்கு? ஆள பாரு, சரியான ஆளுதாண்டி நீ. அமைதியா இரு, சரியா? பெட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரியா? பெட்டு அப்படி இப்படின்ட்டு வச்சு பேனாவை நீ புடுங்குறதுக்கு இதுவே பெட்டர். அமைதியா இருந்துட்டு என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க பூமாரி. ஆனா ஒண்ணு, நானும் இன்னைக்கு வெளியே போய் நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன்.